போகணும். சரியான் சரியான் ஓகே. விலங்கல்ல அல்லது எனக்கு மைண்ட்ல நிக்குது இல்ல, அந்த பாசையில சரியான ஸ்ட்ரக்சர்ல நிக்குது இல்ல. செல்லினே நீங்க சொன்ன செல்லினோ. நீங்க சொன்ன வேலை முடிஞ்சு. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போ நான் சொல்லி தந்தேன். அது பிறகு நீங்க அடுத்த எல்லாம் எனக்கு பல 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 மாசம் குயிக்க குயிக்க ஃபாஸ்டா சொன்னேன். ஞாபகம் மிக்குதா உங்களுக்கு? ஓ. அதுக்கு பின்னால உள்ள படிச்ச எல்லாத்தையுமே நீங்க என்ன சொன்ன, அது அது அதே போல இந்த விஷயமும். இது ஒரு புதிய புதிய விஷயம் உண்டல்ல, அது நீ வேலையும் கொள்ளணும் இல்லைனா. இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ தலைப்பு நான் எல்லாம் படிப்பிச்சுட்டு அதை அப்படியே உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு தெரியா மறந்துட்டு சொன்ன அப்படியா? என்ன செஞ்சீங்க? எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க ஆன்சர். ஆரம்பிக்குதே எல்லா ஆன்சரையும் வளமலண்டு குயிக்கா ஃபாஸ்டா எந்த ஒரு மிஸ்டேக்கும் விடாம சொல்லிக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு அந்த மாதிரி தான் தேவை. ரைட்? எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா நீங்க எங்களுக்கு செல்லணும், நீங்க செல்ற லெவலுக்கு வரணும். அப்பதான் உங்களுக்கு அது மனசுல பதியும். ரைட்? உங்களோட லாங்குவேஜ்ல உங்களுக்கு விளங்குற பாசையில நீங்க சுத்தமா தமிழ்ல தான் செல்லணும்னு செல்றதில்ல. ஆனா உங்களுக்கு விளங்குற பாசையில நீங்க அதை விளங்கி நீங்க செல்றதுக்கு ரெடி ஆயிக்கணும். அதான் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயம். விளங்கினா அது எனக்கு. ஓ. ஓகே, இப்ப நாங்க உங்களுக்கு அந்த பாடத்தை விளங்க சரி. உங்களுக்கு தலைப்பு சரி சொல்லுங்க பாபு, என்ன தலைப்புன்னு சொல்லுங்க பாபு அந்த பாடத்துல. எங்க டூம் சொல்லல. நாங்க ஃப்ளோ ட்ராக். வெரி ஃப்ளோ குட், ட்ராக். ஃப்ளோ ட்ராக். அவ்வளோ விஷயம். இந்த விஷயம் கிளியர். நாங்க உங்களுக்கு பாருங்க, ஃப்ளோ ட்ராக்னா நான் சரின்னு சொல்றேன். ஆனா நாங்க பல சில பேருக்கு இப்படி சரின்னு சொல்றேன்ல. ஆனா உங்களுக்கு சரின்னு சொல்றேன். எங்களுக்கு தேவை உங்களுக்கு விஷயம் நீங்க விளங்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு அவ்வளோ தேவை. உங்களுக்கு விஷயம் கிளியரா இருக்கணும். அதுக்கு மேல நாங்க கொண்டு போக மாட்டோம். இப்ப நீங்க ஃப்ளோ ட்ராக்னு சொல்றீங்க, மாஷா அல்லாஹ். ஓகே சரி, விஷயம் சரி. அந்த ஃப்ளோ ட்ராக்ல இப்ப விஷயத்துக்கு வாங்க. அந்த ஃப்ளோ ட்ராக்ல எத்தனை ஸ்டெப் இருக்குது? ஆ, இப்ப விஷயத்துக்கு வாப்பேன். ஃபோர் ஸ்டெப் இருக்கிற. ஃபோர் ஸ்டெப் இருக்கிற, ஃபோர் ஸ்டெப் இருக்கிற, ஃபோர் ஸ்டெப் இருக்கிற. பழக்கம். என்ன ஃபோர் ஸ்டெப்? அதாவது என்ன, என்னதுக்கு நாங்க ஃபோர் ஸ்டெப் வச்சுக்கிறோம்? பொதுவான திக்கி கொண்டு முட்டி கொண்டு ஸ்ட்ரக் ஆகி கொண்டு ஓதுறதுக்கு அப்படியா? இல்ல, அன் ஸ்ட்ரக் ஆகாம ஓதத்துக்கு. வெரி குட். பொதுவான் எப்படியெல்லாம் நாங்க ஓதினா ஸ்ட்ரக் ஆகும் எண்ணத்திலிருந்து நாங்க வெளியே வாரத்துக்கு தான் அந்த பாட்டை வச்சுக்கிறோம். அது கிளியரா ம். உங்களுக்கு இப்ப? ஓ. அதுவும் கிளியர். இப்ப நான் உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? ஆ, பாப் ம். சொல்லுங்க. அந்த அஞ்சு நாலு பாட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பெஸ்ட்ல இருந்து அப்படியா? தெரியாப்பா எனக்கு. இப்படிதானே? இப்பதானே உங்களுக்கு தெரியாது. நான் இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருந்த அதுதான் அந்த 5 minutes கேட்டலாம். எனக்கு விளங்கின தம்பி, எனக்கு விளங்கின. நீ தேர்ந்தீங்கன்னு விளங்கின. உங்களோட 5 மினிட்ஸ் ஏன் நீங்க எடுக்கிறீங்கன்னு விளங்கின. சரி, நான் இப்போ உங்களுக்கு அந்த இந்த 3 மெத்தடையும் சொல்லித்தரேன். இந்த 4 மெத்தடையும். ம். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு clear. நான் இப்போ ஸ்லைட்ல போட்டு கொண்டிருக்கிறேன். இந்த டோனு அது இதெல்லாம் நான் எதுவும் கேட்கல உங்கள்ட்ட. இதெல்லாம் ம். உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. தேவையில்ல அர்த்தம் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க அர்த்தம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அர்த்தமா. ஓ. இதெல்லாம் நீங்க வெரி பெர்ஃபெக்ட். சரி, இப்போ உங்களோட பிரச்சனை எங்கட ஓதல் ஃப்ளோ ட்ரெக்ல வாரத்துக்கு எங்கட ரெண்டு டூல்ல நாங்க யூஸ் பண்ணணும். எதெல்லாம்? வாய், கண். ஓகே, இதுல பிரச்சனை இருக்குதா? டவுட் இருக்குதா? கொஞ்சம். என்ன டவுட் சொல்லுங்க பாப்போம், கேளுங்க. கொஞ்சம் இது டவுட் டவுட் கேளுங்க. என்னன்னு விளங்குறல. ஆனா டவுட் ஒன்று இருக்கிற. என்ன டவுட் கேளுங்க, அதான் கேட்க சொல்றேன். அது எப்படி எப்படி ஒழுங்கா யூஸ் பண்ற. யூஸ் பண்ற? எப்படி? இதுல எத்தனை கண்ணிக்கு? உங்களுக்கு எத்தனை வாய் இருக்குது? ரெண்டு வாய் ரெண்டு கண்ணிக்கு அப்படியா? உங்களுக்கு எத்தனை வாய் இல்ல, எத்தனை கண்ணிக்கு? 2 கண் 1 வாய். அது ஏன் அது அப்படி இருக்குது? கண்ணும் ரெண்டு இருக்குது, காதும் ரெண்டு இருக்குது, ஆனா வாய் மட்டும் ஒன்று இருக்குது. வாயும் ரெண்டு ஐக்கணும். இல்ல, வாய் ஒன்றுதான் இருக்கிற. அதுதான் கேட்கிறேன், ஏன் இது அப்படி? இந்த ஆ, தெரியும். ஆ, சரி. அது விஷயம் என்னன்னு சொன்ன அதியான், எங்களுக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படி என்றால் அதியான் விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு எங்கட கண்ணிக்கு தானே, கண்ணால ஒன்றை நாங்க 2 டைம்ஸ் வரிசையா உணுக்கமா உன்னிப்பா மிக கவனமா பார்த்தா தான் எங்கட வாயால அதை ஒரு டிப் சரியா ஊதலாம். No.
ஓ எங்க இல்ல எங்க எங்களுக்கு இஷ்யூ ஆகுது முதலாவது இஷ்யூ எங்கட கண் எங்கட கண் எந்த அளவு தூரம் சரியா பாக்குதோ அப்பதான் எங்கட ஓதல் என்ன செய்யும் ஃப்ளோட்ருக்கு வரும். ம். எங்கட கண் சரியா பார்க்க இல்லையா என்னடக்காது எங்கட ஓதல் வேற லெவல்ல இருக்கும். ஸ்டக் ஆகும். சரியா எங்கட ஓதல் ஸ்ட்ரக் ஆகி ஸ்டக் வேற ஆகும். லெவல்ல இருக்கும். எங்கால எங்கால போயிட்டு முட்டி மோதுமே எங்களுக்கே தெரியாது அந்த லெவல்ல இருக்கும். அதுதான் இங்க சொல்லிக்கிற முக்கியமான கேன்செப்ட். இந்த கேன்செப்டை தான் நாங்க உங்களோட இப்படி வாங்கோ இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் சொல்லி கொண்டு போற விஷயம். சரி இப்ப நான் இதுல உங்களுக்கு அந்த 4 மெத்தட்டையும் மிச்சமே ஷோர்ட்டா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி என்கிட்ட ஓதல் ஸ்ட்ரக் ஆகாம ஓதுறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதாவது எங்களோட ஓதல் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொன்னா நாங்க ரேஸ் ஓட்டுறது. ரேஸ் சொல்றது. என்ன பண்ண ரேஸ் எஸ். ஓடுறது? எது ஃபெஸ்ட்டுக்கு போகணும்? ரேஸ். கண்ணால ஃபெஸ்ட்டுக்கு நாங்க ரிசைட் பண்ணணுமா வாயால ஃபெஸ்ட்டுக்கு ரிசைட் பண்ணணுமா? கண் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து கூட போகும். அது போனா அப்புறம் வாயால ஓடும். வாயால ஓதுறேன். அது மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் நாங்க ரேஸ் ஓடுறேன்னு சொல்றேன். ஒண்ட ம். முந்தி கொண்டு போறேன். ம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க கண்ணால பார்க்கல நீங்க வீட்டுக்கு மேல பறக்கிற பசுந்தான அந்த பேர்ட்ஸை பார்த்து கொண்டு இருக்கிற அல்லது ரோட்ல போற வெஹிக்கிள் ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட வாய் குருவான ஓதுற இப்போ ஓதுமா அப்படி ஏலா. என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்? ஸ்டக் ஆகும். ஸ்ட்ரக் ஆகும். அதுதான் கேஸ். அதைத்தான் சொல்லணும். ஸ்ட்ரக் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலா ஸ்ட்ரக் ஆகும் வேணா அஹ், அடுத்த எங்க இல்லாம எங்க கம்ப்யூட்டர்ல வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுற. அந்த அந்த கேஸ் தான் ஆகும். ம். அஹ், 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 அப்படி ஸ்டக் நீங்க ஆகும். அது தெரியாவே அதான் நாங்க இதுல முதல்ல சொல்லிக்கிற ரீசன். இப்ப விளங்கினா இப்ப நீங்க. முதல்ல விஷயம் கிளியர். ம். இப்ப ரெண்டாவது போலாம். நம்பர் 2 ம். ரெண்டுக்கும் இடையில கெப்ப கூட்டுற ஃபர்ஸ்ட் என்ன தலைப்பு? கேப். கேப் கூடுற. இல்ல ஃபர்ஸ்ட் தலைப்புன்னு கேட்டேன். ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் தலைப்பு? ஃபர்ஸ்ட் கண் பேய்த்து கொண்டிக்கோல வாய் ஓதாம ஸ்டாப். வாய் கொஞ்சம் ஸ்லோ ஆகினா ஓதாம கேப் கூடுற. வெரி குட். ஓகே வெரி குட். அப்போ இதுல இடையில வர ஒரு ஸ்ட்ரெப் ஒன்று தான் நீக்கிறேன்னு சொன்னா ரெண்டுக்கும் இடையில கெப் கூட்டுற. ரைட். கேப் கூடுற. கேப். கெப் கூட்டுறா என்ன? கண் பாக்குற இடத்துக்கு கிட்டத்தாலே தான் எங்கட வாய் ஓதி கொண்டு போகணும். ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன கேப் தான் வைக்கணும். எஸ். அந்த சின்ன கெப்ப ஒழுங்கா வைக்கலன்னு சொன்னா கெப்ப கூட்டினீங்கடா என்ன நடக்கும்? ஓதல் ஸ்டக் ஆகும். ஸ்ட்ரக் ஆகும். அதுக்கு ஒண்ணும் செய்யலாம். ஓதல் ஸ்ட்ரக் ஆகும். ம். அந்த கெப்பை தான் நாங்க சொல்றோம் அந்த கேப் வரக்கூடாதுன்னு சொல்ற விஷயம். அந்த பெரிய கேப். கெப்பிக்கப்படாது. பெரிய கேப். கெப்பிக்கப்படாது. பெரிய கேப் வர பார்த்தாது. ஆனா சின்ன கேப் வரும் நம்ம. சின்ன கேப் கொண்டு வரலாம். அதுல பிரச்சனை இல்லை. சின்ன கேப் ஆறது பிரச்சனை இல்லை. சின்ன கேப் ஆறது பிரச்சனை இல்லை. பெரிய கேப்பா தான் பிரச்சனை. ரைட். இப்போ உங்களுக்கு அதுவும் கிளியர். கிளியர் தானே? சரி. திருப்பி சொல்லப்பட்டா கிளியர்லண்டு. ஓகே. ஓகே. இப்ப நாங்க அடுத்த 3வதுக்குள்ள போறேன். முதலாவது என்ன டாபிக்? ஃப்ளோ ட்ராக். இல்ல முதலாவது மறந்தீங்க பாத்தீங்களா? சரி. கேப் கூடுறது. இல்ல கேப் கூட ரெண்டாவது. இதுக்கு நான் வழி இப்ப படிதான் வாங்க போறீங்க. இப்பதான் சொன்ன முதலாவது டாபிக் என்ன? முதல்ல டாபிக் ஞாபகம் இல்ல மறந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஃபர்ஸ்ட் ஒன்? ரேஸ் ஓடுற பாத்தீங்களா? ரேஸ் ஓடுற. இப்படி மறந்தா நான் என்ன செய்யறதியான்? இதுக்கு ஓகே. இப்ப நான் வச்சுக்கொள்ளேன். நம்பர் 2 என்ன? இப்ப நான் வச்சுக்கொள்ளேன்.
நம்பர் 2 என்ன? நம்பர் 2 கேப் கூட்டுறது. கேப் கூட்டு. நம்பர் 3 எங்கட ரிசைட்டிங் சேஞ்ச் ஆகுற. எப்படி ரெசைட்டிங் சேஞ்சிங். சேஞ்ச் ஆகுற? என்ன சேஞ்ச் ஆகுறேன்னு சொன்ன? சேஞ்ச் ஆகுறண்டா. சேஞ்ச் ஆகுறேன்னு சொன்னா பாத்துக்கோங்க. இப்ப நாங்க ம். கண்ணால ஓதுற ஸ்பீட் ஒண்டி ஈர, ஓ வாயால ஓதுற ஸ்பீட் ஒண்டி ஈர. ஓ ரெண்டும் பேலன்ஸா, ரெண்டும் சேமா, ரெண்டும் ஒரே கான்செப்டா, ஒரே அளவா ஓதுவோம். ரெண்டும் சேம் இல்ல, ரெண்டு ஆனாலும் ரெண்டோட ஸ்பீடு மொண்டா இல்ல. இல்ல. எது ஃபாஸ்ட், எது ஸ்லோ? வாய் கொஞ்சம் ஸ்லோ ஆகணும், கண் கண் ஃபாஸ்டா போகணும் ஃபாஸ்டா கொஞ்சம். ஈகும். அதான் எங்கிட்ட சரியான ரியாலிட்டி ம், அதான். ம். ரைட். கண் கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். ஃபாஸ்டா போகும். எங்கட வாய் கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஸ்லோவா போகும். நல்லா ஸ்லோ இல்ல, அடிப்படையில நல்லா ஸ்லோவா. கொஞ்சம் பேசிக்கலி நீங்க ஒரு பேஜ் உண்ட கண்ணால மட்டும் வாயை திறக்காம நீங்க கண்ணால மட்டும் ரீட் பண்ணீங்கன்னா சட்டாசன்னு குயிக்கா ரீட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஆனா நீங்க அத வாயால ஒவ்வொன்றா ப்ரொனவுன்ஸ் பண்ணி உச்சரிச்சா நிறைய டைம் எடுக்கும். நல்ல டைம் போகும். நல்ல டைம் எடுக்கும். கண்ணால சும்மா பார்த்து மைண்ட்ல ஓதினா ஃபாஸ்டா போகும். சரி, இப்பதான் 3வது தலைப்பு அதான் சேஞ்சிங். எங்களோட ஸ்டைல் வந்து ரீடிங் ரைட்டிங் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுற. ம். அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகுறா? என்ன என்றால் நாங்க கண்ணால ஓதுற ஸ்பீடு தானே, அந்த ஓ, ஸ்பீடுக்கு நாங்க வாயால சேஞ்ச் ஆக போகுது. அது பிழையாது. ஓ. அப்படி ஓத இயலாவே. வா- வாய் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோவா போகணும். தான் போகணும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? பல 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 பலன்னு சொல்லி கண்ட ஸ்பீடுக்கு ஓத ரெடி ஆகிறதோட எங்களோட ஓதல் ஸ்ட்ரக் ஆகும். இதுதான் 3வது. இது ஆகும். நாங்க சொல்ற விஷயம் என்ன? எங்களோட ஓதல்ல வந்து அது பெரிய பிரச்சனைய கொண்டு வரும். ஆ, இஷ்யூஸ் வரும். ஏனென்றால் இஷ்யூ எங்களோட கொண்டு ஓதல் வரும். வந்து எங்களோட ஓதல் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிடும். அந்த சரி. ரிசைட்டிங் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடும். அதான் இங்க சொல்லிக்கிற ம். 3வது விஷயம். ஓகே. 4வது, ரெண்டும் ஒரே இடத்துல நாலாவது மீட் பண்ணிக்கொள்ற. ரெண்டும் அது அது நீங்க சொன்ன என்ன அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டும் ஸ்டாப் பண்ண போல ஒரு இடத்துல மீட் பண்ணி பண்ற. ரெண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணி கொள்றேன்டா என்ன? ரெண்டும் ஸ்டாப் பண்ண போல ஃபினிஷ் லைன்ல அன்னைக்கு அவங்க மீட் பண்ணி கொள்ற கண்ணும் வாயும். கண்ணும் வாயும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்றேன், மீட் பண்ணி கொள்றேன். அப்படி சந்திச்சா என்ன ம். நடக்கும்? என்ன நடக்கும்? எங்களோட ஓதல் அழகா போகும், பிழை இல்லாம வரும். அழகா போகும், அழகா போகும், அழகா அப்படி போகும். ஸ்டக் ஆகாம போகும். ஸ்ட்ரக் ஆகாம போகும். ரெண்டும் ஒரே இடத்துல சந்திச்சா மீட் பண்ண. அப்படியா? பாருங்க பாருங்க, தான் சொல்லி தரேன். இப்போ அந்த வசனம் இருக்கிறே. இப்ப இந்த வசனத்துல நீங்க நஅபுதுன்றது தூவத்தான் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இந்த தூவன்ற இடத்துல தான் நீங்க மீட் பண்றீங்க. உங்களோட கண்ணும் உங்களோட வாயும் மீட் பண்ணினா வா வைக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அடுத்து நீங்க பாக்கிட்டு இல்லையே. உங்களோட கண்ணும் உங்களோட வாயும் மீக்கிற தூளே மீட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப எப்படி எங்களோட ஓதல் சரியா வரும்? எங்களோட ஓதல் ஸ்ட்ரகிள் ஆகும், சரியா வராது, ஸ்டக் ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். ஸ்டக் ஆகும், ரைட். ஸ்டக் ஆகும். அதுதான் எனக்கு சொன்ன மெசேஜ். எங்களோட ஓதல் ஸ்ட்ரக் ஆகும். மிச்ச சிம்பிளான மெசேஜ். அதான் இங்க சொல்லிக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப விளங்கின விஷயம் நல்ல கிளியர். நல்ல கிளியர். அப்ப அடுத்த பாடத்துக்கு திருப்பி வந்து எனக்கு விலங்கல்ல உண்மையிட்ட சொல்லி உண்மை என்கிட்ட வந்து சொல்லி சொல்றது வைக்கப்படாது. ஓகே. எனக்கு டாபிக்ல நான் ஒவ்வொன்றுக்கும் ஷோர்ட்டா சின்ன க்ளூ தந்திக்கிறேன். அதாவது சின்ன சின்ன நேம்ஸ் தந்திக்கிறேன். ஓகே. ஏன் அந்த நேம்ஸ் தந்தேன்னு சொன்னா நீங்க அந்த நேம்ஸ் வச்சுக்கொண்டே உங்களுக்கு என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம்.
கண்டுபிடிக்கலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ம். ரைட். அப்ப ஓகே. இன்ஷால்லா நான் அடுத்த பாடத்துக்கு பாப்போம் மதியான்ட்ட எந்த தூரம் இதை மிச்சம் பெர்ஃபெக்டா ப்ரிப்பேர் ஆயிட்டு வர்றேங்கிறது பாப்போமா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.